வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த பதிவில் பேஸ் போட்டிருந்த பூஜா பொடிக்கு இப்போ அதோட ஹைட் வளர்த்த போகிறோம். அதுக்கு இந்த வயலட் கலர் ஒயரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி பாருங்கள், இந்த வட்டம் முடிச்சிருந்தோம் இல்லைங்களா, பேஸை எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயராக கொஞ்சம் விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் நம்ம கோக்க முடியும். அதில் கோக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே மடித்து விட்டுக்க வந்து ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுருக்குது உள்ளே மடித்து விட்டுறதுக்காக தான். ஸோ ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி நான் ஹைட்டு வளர்த்துறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒயர்லனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ் முடிச்சுக்கிறாரு. இது ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி நம்ம அப்படியே வளர்த்துட்டே வர வேண்டியதான். வயலட் கலரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி வரிசையாக போட்டு வரேன். புரியுதுங்களா? ஆமாம். பாருங்கள், இப்போ ஒரு சுற்று முடிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்துட்டேன். இப்போ லேடர் நாட் ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த லைனை நான் முடிக்க போகிறேன். ஏணிப்படி முடிச்சு போகிறதுக்கு நம்ம இதை கொஞ்சம் லூஸ் பண்ணுவோம். லூஸ் பண்ணி இந்த ரன்னிங் ஒயரை இப்படி கொண்டு வரணும். ரன்னிங் ஒயரை கொண்டு வந்து இந்த அப்படியே டைட் பண்ணிப்பேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணிட்டு முடிக்க வச்சுக்கேன். ஸோ லேடர் நாட் போட்டு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். ரன்னிங் ஒயரை இப்போது உள்ளுக்கு போயிடும். உள்ளுக்கு போயிடுச்சுன்னா திருப்பி அடுத்த லைன் செகண்ட் லைன் போகும். பாருங்கள், இது ரன்னிங் லைன் உள்ளே இருந்து எடுத்து பாருங்கள். லேடர் நாட் போட்டு ஒரு கம்ப்ளீட் லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கொஞ்சம் சொருவத்துக்கு இடம் இருந்ததில்ல, அந்த ஒயரையும் சொருவிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொருவிட்டேன். இப்போ நமக்கு ரன்னிங் ஒயர் திருப்பி உள்ளுக்கு வந்து கிடைக்கும். செகண்ட் லைன் கிடைக்கும். இங்கேருந்து அடுத்த லைன் செகண்ட் ரோ. இந்த ரோவோட கடைசி நாட் நான் இப்போ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோடனே இந்த ரோ முடிஞ்சிடும். பாருங்கள், முதல் ரோ முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, இப்போ முடித்த பாயிண்ட் இது. இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் கொஞ்சம் ஒயர் சொருவுறதுக்காக விட்டுருப்போம் இல்லைங்களா, அதை நான் இப்போ சொருவிடுறேன். உங்களுக்கு சொருவிட்டால் தான் நான் லேடர் நாட் போடுறது உங்களால் ஈஸியாக இது பண்ண முடியும். அது உள்ளுக்கு சொருவிட்டேன். இது முதல் முடிச்சு போட்ட அப்போ விட்ட எக்ஸ்ட்ரா ஒயர். இந்த ஒயர் முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது போட்ட பற்றியில் அது எக்ஸ்ட்ரா ஒயர். இப்போ இது கடைசி ஒயர் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? முதல் ஸ்டார்ட் பண்ண ஒயரில் சொருவத்துக்குன்னு விட்ட ஒயரை சொருவிட்டேன். இது கடைசி நாட்டு, இப்போ போட்டு முடித்த நாட்டு. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கடைசி நாட்டை செகண்டு ரோ போகிறதுக்கு நான் லேடர் நாட் போட்டு செகண்ட் ரோ ஆரம்பிக்க போகிறேன். சாதா முடிச்சிலையும் போடலாம். லேடர் நாட் போடும்போது நமக்கு ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸோ லேடர் நாட் போடுறதுக்கு நம்ம இந்த முதல் பூவை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த
ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி கொண்டு வந்து இதுக்குள்ளே குத்துக்கணும். தெரியுதுங்களா, லூப் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டுனா இப்போ இந்த ஒயிட் ஒயரை உள்ளே கொடுத்து எடுத்துட்டோம்னா டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு லேடர் நாட் ரெடி. ஸோ ரன்னிங் ஒயர் பின்னுக்கு வந்துடும். தெரியுதுங்களா, லேடர் நாட் போட்டிருக்குது. இப்போ இது ரெண்டாவது ரோவை ஆரம்பிக்க போகும். இந்த ரன்னிங் ஒயரை பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பின்னுக்கு கொண்டு வந்து இப்போ செகண்ட் ரோ, அதே ரன்னிங் ஒயரில் செகண்ட் ரோ போட ஆரம்பிச்சிடும். முதல் ரோ முடிச்சுட்டு செகண்ட் ரோ போட ஆரம்பிச்சிடும். எனக்கு லேடர் நாட் போட முடியலன்றவங்க சாதாரணே போட்டுக்கலாம். லேடர் நாட் போட தெரியும், நான் ட்ரை பண்ணுறேன்றவங்க போடலாம். பாருங்கள், தெரியுதுங்களா, இப்போ செகண்ட் ரோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல் ரோ முடிஞ்சு செகண்ட் ரோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ரோவில் ரெண்டாவது பூ போட்டிருக்கு. இப்போ செகண்ட் ரோ முடித்து தேர்ட் ரோ வரும்போது உங்களுக்கு நான் மீண்டும் காட்டுறேன். ரெண்டாவது ரோ வந்துச்சு. ரெண்டாவது ரோவில் ரெண்டு பூ போட்டிருக்கோம். செகண்ட் ரோ முடிச்சிருக்கேன் பாருங்கள், கடைசி பூ செகண்ட் ரோவில். இது செகண்ட் ரோவில் முதல் பூ. இப்போ லேடர் நாட் ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த செகண்டு ரோவை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஒயிட் லூப்பை லூஸ் பண்ணிவிட்டு இந்த வயலட்டை வந்து லூப் மாதிரி பண்ணி ரன்னிங் ஒயரை வயலட் மீன்ஸ் லூப் மாதிரி பண்ணி இந்த ஒயிட் லூப் கொடுத்துட்டு கீழே இருக்க ஒயிட்டை உள்ளே ஊற்றுவாங்க ரன்னிங் ஒயரில். இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் ரோ முடிஞ்சிடும் பாருங்கள். ஸோ செகண்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ரோவோட ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு பூ போடுப்போம். தேர்ட் ரோவோட ஃபஸ்ட்டு பூ பாருங்கள். செகண்ட் ரோவோட இந்த லேடர் நாட் போட்ட பூ செகண்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் பூ போட்டாச்சு. இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேர்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபோர்த் ரோவோட ஃபஸ்ட்டு பூ போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேர்ட் ரோ லேடர் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபோர்த் ரோ ஃபஸ்ட்டு பூ போட போகிறேன். ஸோ ஃபோர்த் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லேடர் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபிஃப்த் ரோவுக்கு ரன்னிங் ரன் இது மேலே வந்துருப்பாங்க, உள்ளுக்கு வந்து மேலே வந்துருக்கு. ஸோ ஃபிஃப்த் ரோ ஆரம்பிக்க போகிறோம். ஃபிஃப்த் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபிஃப்த் ரோவை லேடர் நாட் போட்டு முடிக்கிறேன். அதுக்கு இந்த ஒயிட் லூப்பை லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி இந்த லூஸ் பண்ண லூப்புக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு இந்த ஒயிட்டை கொண்டு வரோம். அவ்வளோதான், டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு லூப்பு தயாராகிடும். சிக்ஸ்த் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செவன்த் ரோவுக்கு போக போகிறோம். செவன்த் ரோ பாருங்கள், லேடர் நாட் போட்டு முடித்தேன் சிக்ஸ்த் ரோவை. இப்போ செவன்த் ரோவுக்கு போக போகிறோம். ஏழாவது ரோவும் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஏழாவது ரோவை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு பூவோட லூப்பை லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் லூப் உள்ளே கொடுத்துட்டு டைட் பண்ணோம்னா
ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 7th ரோவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளுக்கு வந்து கொண்டு வந்தோம்னா அடுத்த லைன் போடுறதுக்கான முதல் பூ. பாருங்கள், நாம் ஏணிப்படி நான் போடும்போது இப்படி தான் நமக்கு உள்ளே வரும். ஏணிப்படி இப்படி வரும். போடும்போது அந்த ரன்னிங் ஒயரை இப்படி பின்னிட்டு இருக்கோம், உள் பக்கம் இப்படி வரும். அடுத்த ரோ 8வது ரோவை போட ஆரம்பிச்சாச்சு. முதல் பூ போட்டாச்சு. சுற்றி போட ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி 8வது ரோவில் 1 2 3 4 5 6 7 8 ஆன் பண்ணிட்டியா? 8வது ரோவில் கடைசி பூ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், முடிஞ்சிச்சு. இப்போ இதை ஏடிப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கு பாருங்கள், மேலே இருக்கிற ஒயரை இப்படி லூஸ் பண்ணுறோம். இந்த லூப்பை இப்படி லூஸ் பண்ணி அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அந்த ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி இந்த லூப்புக்குள்ளே லூப் மாதிரி உள்ளே போகிறோம். தெரியுதுங்களா? இந்த லூப்புக்குள்ளே ரன்னிங் ஒயர் விட்டுருக்கோம். மேலே இழுத்தோம்ல, அந்த ஒயரை உள்ளுக்கு கொடுத்து எழுதுறோம். இதை டைட் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். பாருங்கள், இப்போ 8வது லைனு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பூஜா கொடியோட ஹைட்டு வந்து வளர்ந்துச்சு. இதுக்கப்புறம் இது கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து 2வது பார்ட்டு. இப்போ 8 ரூபா போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் நமக்கு இவ்வளோ போதும். அதனால் ரன்னிங் ஒயர் இனி தேவைப்படாது, கட் பண்ணிட்டுருங்க. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருவிக்கணும். பாருங்கள், உள்ளுக்குள்ளே பக்கத்து ஒயரில் சொருவி விடலாம். இந்த ஒயிட் கலர் ஒயர் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளுக்கு சொருவிட்டேன். ரன்னிங் ஒயரை உள்ளுக்கு சொருவியாச்சு. இப்போ பார்ட் 2 முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்ட் 3 மேலே எப்படி திருப்பி நம்ம இந்த ஸ்டார் ஷேப் வந்து முடிக்க போகிறோம்னு பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. இன்று திருமண நாள், பிறந்த நாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.